மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். காசாவில் போர் நிறுத்தம் 2 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்குதான் அந்த மக்கள் நிம்மதியா தூங்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்குதான் அவங்க பயம் இல்லாத அந்த பிள்ளைங்க ஒரு விளையாட்டுத்தனமான அந்த வாழ்க்கைய இன்னைக்குதான் 2 வருஷத்துக்கு கழிச்சு அந்த பிள்ளைகள் விளையாட போறாங்க. அந்த அளவுக்கு காசாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்குமே ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பண்டிகை காலங்களை எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு காசாவில் போர் நிறுத்தம். எத்தனை குழந்தைங்க செத்து இருந்துச்சு, எத்தனை பெண்களை விதவைகளாக்கப்பட்டாங்க, இனி அந்த மக்கள் நல்லா வாழுவாங்கல்ல அப்படின்ற ஒரு மனநிலையில உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு மகிழ்ச்சியோட இருந்துக்கிறாங்க. சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே, காசா மக்களுடைய இன்னைக்கு களத்துல காசா மக்கள் எப்படி இருக்காங்க, காசால இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது காசா மக்கள் அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க எந்தெந்த மருத்துவமனைகளை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த ஒவ்வொரு மருத்துவமனைகள் முன்னாடியும் அவங்களுடைய கொண்டாட்டங்களை இன்னைக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அல்-அக்ஸா ஹாஸ்பிட்டல் இது மாதிரியான அங்க காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே வெறும் சிகிச்சைகளுக்காக மட்டும் இல்ல, அந்த மக்கள் பாதுகாப்பா தங்கக்கூடிய முகாம்களாகவும் இருந்தது. அந்த மருத்துவமனைகளை நோக்கி இஸ்ரேல் ஒரு கொடூர தாக்குதல் நடத்திட்டு இருந்தான். அப்ப அந்த மருத்துவமனைகளுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த மக்கள் ஒன்று கூடி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி சந்தோஷமா அந்த மக்கள் இன்னைக்கு சிரிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனி போர் நின்றுச்சுல, என்னுடைய யதார்த்த வாழ்க்கையை நான் வாழ போறேனே, நான் வாழ்ந்த என்னுடைய பகுதிகளுக்கு நான் போறேனே, என்னுடைய பழைய வீடு நான் திரும்பி போகும்போது வீடு இருக்காது, ஆனா நான் வாழ்ந்த அந்த பூமியில போய் வாழ போறேன்னு சொல்லி அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷத்துல அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சந்தோஷப்படக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. அவங்க பொதுவாவே இது மாதிரியான ஒரு அரபுகளுக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ள ஒரு படிக்காத மக்கள் மத்தியில ஒரு என்னன்னா அவங்க ஒரு மாதிரி குழவி விடுவாங்க. நம்ம ஊர்ல கிராமத்து பக்கம் ஒரு மாதிரி குழவி விடுவாங்க இல்லையா, இந்த குழவி சத்தங்களோட அந்த மக்கள் அவங்களுடைய சந்தோஷங்களை கொண்டாடுறாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கொண்டாடுறாங்க. அந்த பெண்கள் ஒரு மாதிரி அவங்க இறைவன்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இறைவா ஓன்ட்ட நான் ஒப்படைச்சிடறேன்னு சொல்லி அந்த மக்கள் அப்படியே இறைவன்ட்ட மொத்த பொறுப்பை இறைவன் கையில ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சிகள் இன்னைக்கு காசாவுல அந்த அவங்களுடைய சந்தோஷ காட்சி கூட ஒரு கண்ணீர் வர வைக்கும்படியான ஒரு காட்சியா தான் இன்னைக்கு அந்த களத்துல இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த காசாவுல இன்னைக்கு அந்த பெண்கள் அவ்வளவு கண்ணீரோட இன்னைக்கு அவங்களோட சந்தோஷத்தை கொண்டாடுறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு கண்ணீரும், அந்த ஒவ்வொரு அழுகையும், அந்த ஒவ்வொரு சோகமும் கண்டிப்பா இந்த பாவிகள் எவனையுமே சும்மா விட்டு வைக்காது. இந்த இஸ்ரேல் அமெரிக்கா எங்க கையில ஆட்சி இருக்குது, உலக சர்வாதிகாரம் வல்லாதிக்கம் எங்க கையில இருக்கின்ற திமிர்ல எப்பேற்பட்ட ஆயுத விளையாட்டம் ஆடிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு பாவிகளையுமே இந்த கண்ணீர் சும்மா விடாது அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்லலாம். அதே மாதிரி இளைஞர்கள் தரப்புல இருந்துமே சரி, இளைஞர்கள் அவங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் கழிச்சு இளைஞர்கள் இன்னைக்குதான் நிம்மதியா வீட்டுல உட்கார்றாங்க. இத்தனை நாளா காசாவுல இளைஞர்களுடைய பணியை என்னன்னா, ஒவ்வொரு இடங்கள்ல எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அங்க மீட்பு பணியாளர்களோடு சேர்ந்து இவங்களும் மீட்பு பல பணியாளர்களை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடங்கள கட்டட இடிபாடுக்குள்ள மீட்கிறது, கை கால் போனவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறது, இறந்த சடலங்களை கொண்டு போய் அடக்கம் செய்யறதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கேயாவது சாப்பாடு அந்த மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய இடங்கள்ல அதுக்கான ஏற்பாடுகள் செய்யறது, தண்ணீர் பிடிச்சு கொடுக்கறது சொல்லி அந்த இளைஞர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த இளைஞர்கள் இன்னைக்குதான் நிம்மதியா அவங்க அந்த ஒரு வயசு பசங்க ஒரு விளையாடுவாங்களே, சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அந்த சந்தோஷ மனநிலைய இன்னைக்குதான் அந்த இளைஞர்கள் அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு இளைஞர்களும் கையை தட்டி பக்கத்துல ஒரு குட்டி ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்பீக்கர்ல அந்த பலஸ்தீனுடைய சுதந்திர பாடல்கள், அந்த பலஸ்தீனோட சுதந்திர கீதம், அந்த பாடல்கள் அங்க பாட விட்டுட்டு கைத்தட்டி அவங்க கொண்டாடக்கூடிய காட்சிகளுமே அவ்வளவு சந்தோஷமான காட்சிகள் அங்க காசாவுல களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது. இதையும் தாண்டி குழந்தைகள் ஒரு சந்தோஷமா வீட்டுல அல்லாஹ் அக்பர் சொல்லி குழந்தைகளுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் குழந்தைகள் அவ்வளவு கொண்டாடுறாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுமே மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. குழந்தைகள் பெரிய அளவுல 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டது தனி விவகாரம். பல குழந்தைகள் காயமடைந்து கைகளை இழந்து காலை இழந்து அப்படி சேதமடைஞ்ச குழந்தைகள் தனி. மீதி உயிரோட இருக்கக்கூடிய குழந்தைகள், எந்த குழந்தைகள்லாம் உயிரோட இருக்கோ ஊட்டச்சத்து குறைபாடுல இருக்கு, அந்த குழந்தைகள் ஒரு விதமான பய உணர்வுல அங்க காசாவில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சேவ் த சில்ட்ரன் மாதிரியான சர்வதேச அமைப்புகள் காசா மக்களுடைய குழந்தைகளோட சொல்றாங்க. குழந்தைகள் வாழ்வதற்கு ஆபத்தான ஒரு நகரம் என்றால் அது காசா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு மோசமான ஆபத்தான நிலையில பயம் கொண்ட நிலைமையில வாழ்ந்த அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்குதான் ஒரு நிம்மதியா வாழ்றாங்க. அந்த பிள்ளைங்க இன்னைக்குதான் பிள்ளைகளா ஒரு விளையாட்டுத்தனமான அவங்க சுட்டித்தனத்தோட வாழ்வாங்க இல்லையா, அந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இனிமே நம்ம வாழ போறோமே அப்படின்ற சந்தோஷத்துல காசாவில் இருக்க குழந்தைகள் அங்க விளையாண்டு இருக்கக்கூடிய காட்சிகளுமே அங்க களத்துல இருந்து பார்க்க முடியுது.
இது எல்லாத்தையோட ஒரு கண்கொள்ளா காட்சி சொல்றதா காசாவுடைய பத்திரிகையாளர்கள். இன்னைக்கு போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு செய்தி வந்தோடனே இன்னைக்கு அதிகாலையில ஒரு பத்திரிகையாளர் காலையில அந்த அதிகாலையில இருட்டு ஒன்னும் சூரியன் கூட உதிக்கல, அந்த இருட்டு நிறைஞ்ச அந்த நேரத்துல போய் தெருக்கல்ல போய் அறிவிப்பு செய்யறாரு, போர் நின்றுச்சு மக்களே, போர் நின்றுச்சு, இனிமே நம்ம நிம்மதியா வாழ போறோம், நம்ம சுதந்திரமா வாழ போறோம், யாரா இருக்கீங்களா, போர் நின்றுச்சு சொல்லி ஒவ்வொரு வீட்லயுமே கத்துறாரு. அதாவது நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பார்த்திருப்போம், ரமலானுடைய காலங்கள்ல வந்து சஹர் நேரத்துல நோன்பு வைக்கிறதுக்காக காலையில எழுப்புறதுக்காக ஒரு சில வயசானவங்க இல்ல சில தப்சு கொட்டிக்கிட்டு வீடு வீடா போய் சஹருக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாம் எந்திரிங்கன்னு சொல்லி ஒரு காலத்துல எழுப்புவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இந்த போர் நிறுத்தத்துடைய செய்தியை ஒவ்வொரு வீடா போய் அந்த பத்திரிகையாளர்கள் போய் சொல்றாங்க. சொல்லும் போது எந்த இடத்துல இருந்துமே பதில் வரல. அப்ப அந்த பத்திரிகையாளர் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே சொல்றாரு, அவர் கையில அந்த இடத்துல கரண்ட் எங்கேயுமே கிடையாது, செல்போன் டார்ச்சை வச்சுக்கிட்டே தான் போறாரு. போர் நின்றுச்சு சந்தோஷப்படுங்க எல்லாம் நிம்மதியானீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு பதிலுமே அங்க இருந்து வரல. அப்ப அந்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இன்னைக்குதான் அந்த மக்கள் நிம்மதியா தூங்குறாங்க, யார்கிட்ட இருந்து பதில் வரல. இந்த 2 வருஷம் இந்த இஸ்ரேல் நடத்தின இனப்படுகொலையால தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்த மக்கள் இன்னைக்குதான் நிம்மதியா அங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா நிம்மதியா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட அங்க இருந்து வரான். அப்ப அந்த வந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட ஊருக்கு போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி தன்னோட ஊருக்கு சொன்னாங்க. அடுத்து உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா, பத்திரிகையாளர் அடுத்து அந்த பணியுமே கையில எடுக்கிறாங்க. வந்து களத்துல வந்து சொல்றாங்க, போர் நிறுத்தம் ஏற்பட்டது, காசா மக்கள் ரொம்ப சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், காசா மக்கள் ரொம்ப நிம்மதியா வாழ்றோம்னு சொல்லி இந்த போர் நிறுத்தத்தோட செய்தி உலகத்துக்கு சொல்றாங்க. அந்த காசாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பத்திரிகையாளரை தூக்கி கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பத்திரிகையாளரும் தூக்கி தோல்ல தூக்கிக்கிட்டு அவரை தூக்கிக்கிட்டு கொண்டாடுறாங்க. அவரால் செய்தியை முழுமையா கூட அவரால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறாங்கன்னா, அந்த பத்திரிகையாளர் தான் களத்துல உண்மையான ஹீரோ. அந்த மக்களுடைய வழியை அப்படியே வெளி உலகத்துக்கு சொல்றாங்க. இதை சொல்லும் போது அவர்களுடைய உயிருக்கும் அவங்களுடைய உடைமைக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு பெரிய அளவில் ஆபத்து இருக்குது. ஒவ்வொரு பத்திரிகையாளரும் காசாவில் மிரட்டப்பட்டாங்க. ஒவ்வொரு பத்திரிகையாளர் குடும்பத்தை நான் சாவடிச்சிருவேன், ஒன்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மிரட்டும் போது, என்னுடைய உயிரே இந்த மக்களுக்காக தான்டா, இந்த மண்ணுடைய சுதந்திரத்துக்காக தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு உறுதியோட நின்று அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழியுமே பதிவு செஞ்சாங்க. குறிப்பா பத்திரிகையாளர் அனஸ் ஷெரீப், அப்புறம் பத்திரிகையாளர் முகமது சலமா, அதே மாதிரி அபு டக்கா, இது மாதிரியான பல பத்திரிகையாளர்கள் இந்த மக்களுக்கான செய்தியை வெளி உலகத்துக்கு சொல்றதுக்காகவே தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சவங்க. முதல் அவங்களுடைய குடும்பத்தின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது, அப்புறம் குடும்பத்தை இழந்தாலும் பரவாயில்ல நான் களத்துல நிப்பேன்னு சொல்லி வேலை செஞ்சாங்க. அதுக்கடுத்து இவங்களையும் கொல்லப்பட்டது. இது மாதிரி காசாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் மட்டுமே 275க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கொல்லப்பட்டாலும் நாங்க இந்த மக்களுடைய பிரச்சனையை நான் வெளி உலகத்துக்கு சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு வீடியோக்கள் பத்தி பேசுறோமே, இவ்வளவு தகவல்களுமே அங்க களத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப எந்த அளவுக்கு உயிரை அர்ப்பணிச்சு அந்த மக்களுடைய விஷயத்தை வெளியில சொல்றாங்கன்னு போது அந்த பத்திரிகையாளர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். அதனாலதான் அந்த மக்கள் இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இறுதியா அங்கிருந்து வந்து ஒரு வீடியோ பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணியாளர்கள், ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணியாளர்கள் செஞ்சிலுவை அமைப்பை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வேன் ஜீப்புகள்ல அந்த ஜீப்புகள் மேலே ஏறிக்கிட்டு பலஸ்தீனோட கொடியை கையில பிடிச்சிக்கிட்டு போர் நின்றுச்சு, இனிமே இந்த மக்கள் சந்தோஷமா நாங்க வாழ போறோம் அப்படின்னு சொல்லி அந்த போர் நிறுத்தப்பட்ட அந்த செய்தியை சந்தோஷத்தோட தெருவெல்லாம் சுத்துறாங்க. தெருவெல்லாம் எங்க போறதுன்னு கூட தெரியாம தெருவெல்லாம் சுத்தி 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 சந்தோஷப்படக்கூடிய காட்சிகள். அந்த மீட்பு பணியாளர்கள் அவ்வளவு சந்தோஷமா அங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மீட்பு பணியாளர்களுடைய தியாகம், அவங்களுடைய போராட்டம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஒரு இடத்துல கட்டட இடிபாடுன்னு கேள்விப்பட்டுட்டா உடனே அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும். இவங்க காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் மீதி இருக்கக்கூடிய சிதிலமடைஞ்ச அந்த கட்டடங்கள் எல்லாமே திரும்பவும் சரிஞ்சு இவங்க மேலே எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, இங்க மீதி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை நான் காப்பாற்றணும், இந்த மக்களை நான் காப்பாற்றாம வேற யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த மீட்பு பணியாளர்கள் அங்க வேலை செய்யறாங்க. பல பேர் இன்ஜினியரிங் படிச்சு பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிச்சவங்களுமே மீட்பு பணியாளர்கள் இங்க வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. பல குடும்பங்கள்ல அவங்களுடைய தாயார் அவங்களுடைய குடும்பத்தார் சொல்லுவாங்க, எப்பா இந்த வேலைக்கு போகாதப்பா, உயிருக்கு ஆபத்து இருக்குப்பான்னு சொல்லும் போதுமே அவங்க பெத்தவங்களை தூங்க வச்சுட்டு பெத்தவங்க காலையில எந்திக்கிறதுக்கு முன்னாடி விடிய காலையில எந்திரிச்சு அந்த மீட்பு பணிக்கு போயிடுவாங்க. அப்ப தன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, தன்னோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சோம், என் மக்களை நான் காப்பாத்தாம வேற யாரா காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி களத்துல போய் அவங்க போய் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாதான் இன்னைக்கு அந்த நாளை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு வந்து ஒரு வீடியோவுமே பார்க்க முடிஞ்சது. ஒரு தகப்பன் ஒருத்தன், அந்த வீடியோ இப்ப நம்ம யூடியூப்ல காட்ட முடியாது, வயலன்ஸ் இஷ்யூவா மாறிடும். அது ஒரு தகப்பன் அவனுடைய குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கான். குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தைய கையில வச்சிருக்கும்போது குழந்தையோட தலை அப்படியே பின்னாடி உழுது. அந்த இறந்து போன சடல், அந்த குழந்தை மிஞ்சி போன 1 வயசு கூட இருக்காது அந்த குழந்தைக்கு, அந்த சடல் அப்படியே தலை கீழே தொங்குது. தலையை பிடிச்சு நிக்க வைக்கிறான், பொத்து பொத்துன்னு தலை கீழே உழுது. அந்த தகப்பனுக்கு அது அழுவு கூட தெரியல. என் புள்ள இறந்து போச்சே, இனி நான் எங்க போவேன், என் குடும்பத்துல யாருமே இல்லையே, என் பிள்ளையும் போச்சு, இந்த 1 வயசு பிள்ளைய என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அந்த தகப்பனோட முகத்துல அவ்வளவு பெரிய சோகம், அவ்வளவு பெரிய வலி, இனி என் வாழ்க்கை என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளவு சோகத்தோட இருக்கிறான்ல. அது மாதிரியான அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தகப்பன்கள்
இனி அந்த குழந்தைகிட்ட சொல்ல நினைப்பால, போர் நின்றுச்சுமா, இனி நமக்கு போர்லாம் கிடையாது, இனி நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை இனி நான் என் குழந்தைகிட்ட எங்க போய் சொல்லுவேன்? என் குழந்தை இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பரிதவிக்கக்கூடிய அங்க பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்கள் இன்னைக்கு காசாவுல அந்த கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா இந்த கொண்டாட்டத்தை நான் யார்கிட்ட போய் கொண்டாடுவேன் அப்படின்ற மனநிலையுமே அந்த மக்கள் இருக்கிறாங்க. எப்படியோ அந்த மக்கள் இனியாச்சும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்களோ அந்த குரல்களோட வெளிப்பாடா இன்னைக்கு அதுக்கான ஒரு தீர்வு அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏதோ உலக நாடுகளோட தலையீட்டாலேயோ அல்லது பக்கத்துல கூடிய அரபு நாடுகளோட தலையீட்டாலேயோ மட்டுமே கிடைச்சிடல. இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒரு முக்கிய காரணம்னா அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே தான். ஒவ்வொரு நாடுகள்லையுமே தொடர்ந்து எல்லா நாடுகள்லையுமே ஆஸ்திரேலியா, ஜப்பான், எல்லா நாடு கணக்கு வடைக்க கிடையாது, எல்லா நாடுகள்லையுமே போராட்டம், தொடர் போராட்டம் நடந்தது பல நாடுகள்ல. அதுல ஒருத்தர் அமெரிக்கால நினைக்கிறேன், ஒருத்தர் தம் மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு காசாவில் போரை நிறுத்தணும் சொல்லி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தக்கூடிய ஒரு நிலைமை நடந்தது. ஒரு வாடிக்கையாளர் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க கிறிஸ்துமஸ் பண்டிகையே இன்னைக்கு இயேசு பூமிக்கு வந்தார்னா இந்த பூமி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக காசாவில் இறந்து போன குழந்தைகளோட சடலங்களா பொம்மையா அடுக்கி வச்சு அதுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து நிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை செட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் அமைதி இல்லாம கிடக்குது. இயேசுவே வந்து பார்த்தாரால கவலைப்படுவாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய தரப்புல இருந்து அதுக்கான ஆதரவு கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியால ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர் போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இப்படி உலகம் முழுக்க எல்லா இடங்களிலுமே போராட்டம் நடந்ததோட விளைப்பாடு தான் அந்தந்த நாட்டு தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த போர் உடனடி நிறுத்தப்படணும், இன்னும் எத்தனை உயிர் தான் கொல்ல போறீங்க, நெத்தன்யாவுடைய இந்த மரண வெறிக்கு இன்னும் எத்தனை உயிர் தான் பலி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு என்னன்னா, இந்த போரை நிறுத்தினா ட்ரம்ப் தனக்கு நோபல் பரிசு கிடைக்கும், அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கின்ற ஒரு லாபத்துக்காக ட்ரம்ப் இதை நோக்கி நகர்ந்து போறாரு. ஏன்னா இதுக்கு மேல போர் நிறுத்தம்ன்ற கட்டத்துக்கு போனா உலக நாடுகள் ட்ரம்ப்பை பார்த்து காரி துப்பிடும். அதனாலதான் இன்னைக்கு ட்ரம்ப் சரி அமைதிக்கான நோபல் பரிசாச்சே கிடைக்கட்டுமே, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு. நெத்தன்யாவை போற இடமெல்லாம் செருப்பால் அடிக்காத தான். ஏன்னா சமீபத்தில் ஐநாவில் நடந்த அந்த மீட்டிங்ல நெத்தன்யா எப்ப மேடையில போய் பேசணும் மைக்கு முன்னாடி போய் நின்றாரோ எல்லா தலைவர்களுமே அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் பேசுற இடத்துல என்னால உட்கார முடியாது, நீதான் மனுஷனா, நீ ரத்த வெறி கொண்ட காட்டாரி மிருகனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து எந்திரிச்சு போனாங்கல்ல. உலக நாடுகள் நிக்க வச்சு செருப்பை கழட்டி அடிச்சதுக்கு சமம் அந்த விஷயம். அதனால இப்படி போகக்கூடிய இடமெல்லாம் அவமானமோ அவங்கள போகக்கூடிய இடம்லாம் காரி துப்பாத குறையா செய்யப்பட்டோன்னே வேற வழி இல்லாம இன்னைக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர் ஆர்ப்பாட்டம் தான். நீங்க நிறைய பேர் சொன்னாங்க சென்னையில ஏதோ பெரியாரி இயக்கவாதிகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களாம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் பண்றாராம், அங்க வட மாநிலத்துல யாரோ ஆர்ப்பாட்டம் நீங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணா போரை நிறுத்திடுவானா, நெத்தன்யா போரை நிறுத்திடுவானா அப்படின்னு சொல்லி எத்தனையோ கிறுக்கர்கள் பேசினாங்க இல்லையா. அந்த கிறுக்கர்களுக்கான பதில் இதுதான். ஒவ்வொரு நாடுகளில் நடந்த போராட்டம் தான் அந்த நாட்டு தலைவர்களை பேச வச்சு அது சர்வதேச அழுத்தத்தை உருவாக்கி இன்னைக்கு இப்படி ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டதுன்னா அது மக்களுடைய போராட்டம், அந்த மக்களுடைய முழுமையான தியாகம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இதுல பல பேர் சொல்லலாம், இதுல யாருமே கணக்கு வழக்கே கிடையாது. நான் சொல்றேன் தான் இல்ல, ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒருத்தவனா கிரேட்டா தும்பர்க். வெறும் 22 வயசே இருக்கக்கூடிய ஒரு பெண், உலக நாடுகளாலேயும் உலக நாடு தலைவர்களாலே செய்ய முடியாததை ஒரு 22 வயசு பொண்ணு அந்த இடத்துல சாதிச்சு காமிச்சிருக்கிறா. அந்த பொண்ணு இது வரைக்கும் ஒரு சமூக ஆர்வலர்களா ஒரு சுற்றுச்சூழல் விஷயத்துல குரல் கொடுத்திருந்த ஒரு பொண்ணு இங்க காசாவில் எத்தனை உயிர்கள் கொல்லப்படுது, என்ன மாதிரி எத்தனை 22 வயசு பெண்களும் ஆண்களும் இங்க கொல்லப்பட்டு இருக்காங்களே. அப்ப இதை நான் ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய என்னால இதை வேடிக்கை பார்த்திருக்க முடியாது சொல்லி முதல்ல ஒரு படகு எடுத்துக்கிட்டு சமூக ஆர்வலோட கிளம்பி போறாங்க. அந்த படகு மேல தாக்குதல் நடத்தப்படுது, அந்த படகுல வரக்கூடியவங்களை மிரட்டல் செய்யப்படுது, அந்த படகு திருப்பி அனுப்பப்படுது. திருப்பி அனுப்பப்பட்டாலும் அந்த பொண்ணு அதோட சரி ஏதோ தாக்குதல் நடந்தது நம்ம உயிருக்கே சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடல. அதுக்கடுத்து உலக நாடுகள் எல்லாருமே ஒன்று திரட்டி 37 நாடுகளுக்கும் மேற்பட்டவர்களை 44 கப்பல்கள்ல ஒண்ணு சேர்த்து 500க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், பேச்சாளர்கள் எல்லாரையும் ஒண்ணு திரட்டிக்கிட்டு காசா மக்களுக்காக நாங்க இருக்கிறோம், உலக நாட்டு தலைவர்கள் பேசலாம்னா என்ன, ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடிய மனிதன் நான் பேசுவேன் அப்படின்ற அடிப்படையில 44 கப்பல்கள் அத்தனை பெருமை அங்கிருந்து கிளம்பி போனாங்க. போகக்கூடிய இடங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க, போகக்கூடிய இடங்கள்ல கடல் சீற்றத்தால என்ன வேணாலும் ஏற்படலாம், போகக்கூடிய இடங்களால இஸ்ரேல் இப்படி காட்டுமிராண்டித்தனத்துல ஈடுபடக்கூடிய இஸ்ரேல் இவங்க மேலே தாக்குதல் நடத்தலாம். ஆனா என்ன நடந்தாலும் காசாவுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுப்பேன். அவங்க எந்த மதமா இருந்தாலும் எந்த இனமா இருந்துட்டு போறாங்க, ஒரு சக மனிதனோட உயிர் பறிக்கப்படும் போது ஒரு மனிதனா குரல் கொடுக்க வேண்டிய என்னோட கடமை அப்படிங்கிற அடிப்படையில அவ்வளவு ஒரு நியாயத்தை கேட்டு அந்த இடத்துல போனாங்கல்ல. என்னைக்கு கிரேட்டா தும்பர்க் அந்த கப்பலை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு பிறகுதான் இது ஒரு சர்வதேச செய்தியா மாறப்பட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பேச்சாளர்களும் எல்லா சமூக நல ஆர்வலர்களும் அதுக்கு பிறகுதான் குரல் வலுப்பெற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த போர் நிறுத்தம்ன்ற கட்டத்துல வேற வழி இல்லாம வரதுக்கு காரணமே கிரேட்டா தும்பர்க் மாதிரியான பல பேரோட உழைப்பு இதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது மாதிரி கிரேட்டா தும்பர்க்கா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கட்டும், நாடு உலகம் முழுக்க யாருமே பேரை குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது, எல்லாருடைய உழைப்புமே இதுல இருக்குது.
இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சார்பில் இருந்து சமீபத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொருவருமே நீங்க நோன்பு வைங்க, நான் தனிப்பட்ட முறையில் நஃபிலான நோன்பு வச்சு அந்த காசா மக்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அங்க போர் நிறுத்தம் ஏற்பட்டு அந்த மக்கள் அமைதியா நிம்மதியா வாழணும்னு சொல்லி நோன்பு வைங்கன்னு சொல்லி எல்லா மசூதிகளிலுமே அறிவிப்பு செய்யப்பட்டது. எல்லா மக்களும் இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே நோன்பு வச்சு பிரார்த்தனை செஞ்சாங்க. நாங்க இப்ப உம்ரா போயிருக்கும் போது கூட மன்சூர் இந்த ஒரு நோக்கத்துக்காகவே ஒரு உம்ரா செஞ்சான். அங்க உம்ரா செய்யும் போது என்னோட நோக்கம் வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, காசாவுல போர் நிறுத்தம் ஏற்படணும், இந்த ஒரு நோக்கம் தான் என்னோட நோக்கம்னு சொல்லி மன்சூர் இந்த ஒரு நோக்கத்துக்காக நைட்டு 12 மணிக்கு போய் அவன் போய் உம்ரா செஞ்சான். அந்த உம்ரா முழுக்கவே இதை மட்டுமே துவா செஞ்சான். இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான உயிர்கள், எல்லாருடைய பிரார்த்தனை, எல்லாருடைய உழைப்பு, எல்லாருடைய ஆர்ப்பாட்டம், எல்லாருமே ஜனநாயக ரீதியா அந்த விஷயத்தை கையாண்டாங்க தெரியுமா. அந்த பல மக்களுடைய அந்த நல்ல மனசோடைய காரணம் தான் இன்னைக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டு அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஒரு அமைதியான சூழல், ஒரு நிம்மதியான சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஈரானை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா பல அரபு நாடுகள் குரல் கொடுக்காத நேரத்துல துணிச்சலா குரல் கொடுத்த ஒரு நாடு ஈரான் தான். ஏன்னா அரபு நாடுகள் அதுக்குன்னு ஒண்ணுமே செய்யல அப்படின்னா சொல்லிட முடியாது. ஏன்னா சில நாடுகள் தைரியமாவும் துணிச்சலா குரல் கொடுத்த நேரத்துல பல அரபு நாடுகள் ராஜாங்க ரீதியா அவங்களுடைய குரல் கொடுத்தாங்க. ஒரு அரசாங்க ரீதியா, ராஜாங்க ரீதியா அரபு நாடுகள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். ஏன்னா இந்த காசாவுடைய இந்த போரால இன்னைக்கு அரபு நாடுகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நமக்கான பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு உணர்ந்து பல நாடுகள் ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான், சவுதி மத்தியில் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் கையாளுறதுன்னு சொல்லி பல விழிப்புணர்வு அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கு. பல ராஜாங்க ரீதியான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. கத்தார், துருக்கி, எகிப்து இது மாதிரியான பல நாடுகள் இந்த போர் நிறுத்தத்துக்கான பல முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனா ஈரான் பல இழப்புகளை சந்திச்சாங்க. காசாவுல போர் நிறுத்தம் செய்யணும், அந்த காசா மக்களுக்காக நாங்க ஒரு சகோதரனா நாங்க இருக்கிறோம்னு சொல்லி ஈரான் மிகப்பெரிய தியாகம் செஞ்சாங்க. அவங்க இருக்கக்கூடிய லெபனான்ல அவங்களுடைய அமைப்புகள் மூலியமாவும், ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் வழியாகவும், இப்படி எல்லா தரப்புல இருந்துமே முழுமையான ஆதரவு கொடுத்து இதுக்காக பல இழப்புகள் சந்திச்சாலும் காசாவுக்காக நாங்க நிக்கிறோம் சொல்லி ரொம்ப உறுதியா நின்ற ஈரான் இப்படி பல பேரோட உதவிகள் இந்த இடத்துல இருந்தது. இது ஏதோ ஒரு கண்துடைப்பா இல்லாம, ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பின்பற்றக்கூடிய அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அடைக்கலம் கொடுத்த பலஸ்தீனே இன்னைக்கு அகதிகளா வெளியில தரத்தக்கூடிய ஒரு கூட்டம். அதனால எப்பவுமே கொடுத்த வாக்குறுதியை பின்பற்ற மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சர்வதேச அழுத்தம் ஏற்பட்டது, பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதால இப்ப இஸ்ரேல் இதை பின்பற்றி ஆகணும்ன்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதால இனி அந்த மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. இனி அந்த குண்டு சத்தங்கள் இல்லாத, பீரங்கி சத்தங்கள் இல்லாத, மேல தலைக்கு மேல எப்போ ட்ரோன் பறக்கும் அப்படின்ற அச்சங்கள் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நிம்மதியா அவங்களுடைய விளையாட்டையும் அவங்களுடைய படிப்பையும் மட்டும் பார்க்கலாம். இளைஞர்கள் அவங்களுடைய படிப்பை பார்த்து அடுத்த கட்டம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம். பெண்கள் நிம்மதியா அவங்களுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு அவங்களுடைய கல்வியை பார்த்துக்கிட்டு பெண்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி நானுமே உலகம் முழுக்க எப்படி மக்கள் வாழ்றாங்களோ அது மாதிரி ஒரு சக மனிதனா நானே என்னால வாழ முடியும், ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இன்னைக்கு காசா மக்கள் இருக்கிறதால அந்த மக்கள் இனியாச்சும் நிம்மதியா வாழட்டும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எல்லாருடைய உலக மக்களுடைய ஒரே ஆசையா இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.